ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். பழைய சீப்பெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 7 ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நிறைய ரீயூஸ் ஐடியாஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு டிப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். டிப் நம்பர் 1. ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து மேரேஜுக்கெலாம் போனோம் அப்படின்னா சில பேர் வந்து முன்னாடியே வந்து ஃப்ளீட்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ரொம்ப அவசரமாக கிளம்பணும், ஃப்ளீட் எடுக்கலாம் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த சீப்பு வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டு சாரியில் வந்து ஃப்ளீட் எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய பல்லாக இருக்கிற சீப்பு வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பல்லில் நான் முந்தானியே அப்படி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததா அந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு லாஸ்ட்டு பல் இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட்டு பல்லில் இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இதை வந்து அப்படியே நம்ம திருப்பிக்கலாம். எப்போதுமே வந்துட்டு புடவை ஃப்ளீட் எடுக்கிறப்ப அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து சைடு அடிக்காமல் அது இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக எப்போதும் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி சீப்பை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 நிமிஷத்தில் நம்மளோட ஃப்ளீட் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சீப்பை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், எல்லா ஃப்ளீட்டும் ஒரே சைஸில் ரொம்ப அழகாக வந்துடும். இந்த ப்ரைடலுக்குலாம் கட்டி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு கட்டி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம அழகாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சீப்பில் எடுத்த ஃப்ளீட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சீப்பை வந்து ஜஸ்ட் இப்படி படுக்க போட்டுட்டு அது மாதிரி அந்த அயன் மாதிரி நீவி விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அயன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நான் நீவி விடுறப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சீப்போட பல்லு வந்து படவே கூடாது. நான் ஜஸ்ட் இப்படி படுக்க போட்டு நீவி விடுறேன், அவ்வளோதான். அயன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எவ்வளோ அழகாக வந்து நம்ம பட்டு சாரியை வந்துட்டு சீப்பை வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு க்யூட்டான டிப் தான். அந்த மாதிரி பல்லு போன சீப்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சீப்பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் உடச்சிங்க அப்படின்னாவே அது வந்து உடஞ்சிரும். இல்லைனா நலுங்குக்கு வைக்கிற அந்த சீப்பு சின்ன சின்ன சீப்லாம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு கரெக்டான ஃப்ளவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்லிகைப்பூ கட்டுறப்ப கூடவே அந்த ரெட் கலர் பிங்க் கலர்லாம் அந்த சின்ன சின்ன ரோஸ் மாதிரி கொடுப்பாங்கல்ல, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். அது என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து இந்த கிளிட்டரில் செஞ்சு அந்த பூ வந்து ஒட்டி காட்டுறேன். அந்த பூவில் வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது மாதிரி ஃபெஃபிகால் இல்லை ஃபெஃபிபாண்ட் எது உங்ககிட்ட இருக்கோ அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொண்டை அது மாதிரிலாம் போட்டு விட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரி தலையில் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ பாருங்கள், அந்த கொண்டையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். அந்த ரோஸ் வச்சிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே நம்ம வந்து கொண்டையோட சைட்லேயும் இதே மாதிரியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கொண்டையோட சைட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 சீப்பு வந்து எடுத்திருக்கேன். 2 சீப்புமே வந்துட்டு ஒரே மாதிரி சீப்பு, ஒரே அளவில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த சீப்பு தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டில் எந்த சீப்பு இருக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிலது யூஸ் பண்ணி ரொம்ப பழசாக போயிருக்கும், இல்லை சிலது பல்லுலாம் போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீப்பு எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கை வந்து இந்த மாதிரி 2 சைடும் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். சப்போஸ் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லை அப்படின்னா நல்லா மொத்தமான இன்விடேஷன் கார்டை வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் அந்த மேக்கப் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு டிவைடராக தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு, சீப்பு, பவுட்ரு அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுவுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ட்ராவை வந்து எப்படி வேணாலும் சைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து கம் போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து இப்போ நிறைய பெரிய பொருளாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா பெரிய பொருளாக வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை நமக்கு பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திருப்பி அந்த ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர். இதில் வந்து இன்னர்வியர் ஆர்கனைசர் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு டிப் தான். நம்ம ஏற்கனவே அந்த 4 ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதிலேருந்து நான் வந்து 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். 2 கார்னரில் மட்டும் நான் வந்து வச்சுக்கிறேன்.
இப்போ வச்சாச்சு. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இன்விடேஷன் கார்டு ஹோல்டரா தான் யூஸ் பண்ண போறோம். நெறைய பத்திரிக்கை வந்து வந்திருக்கும். எது போயிருக்கும், எது போல அப்படின்லாம் தெரியாது. ஸோ இது மாரி ஒரு ஷெல்ஃப்லயோ இல்ல வேற எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா, இந்தந்த கார்ட்லாம் இருக்கு. இந்தந்த கல்யாணத்துக்குலாம் நம்ம போணும் அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். ஸோ பார்த்துட்டு திருப்பி வேணாம் அப்படின்றத தூக்கி போட்டுறலாம். இது வந்து ஒரு டேபிள்லயோ இல்ல ஷெல்ஃப்லயோ நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதிலயே வந்துட்டு நீங்க வந்து அந்த ஈபி பில், அதுக்கப்புறம் பால் அட்டை, கரண்ட் பில் அது மாரி அட்டையும் நீங்க வந்துட்டு இந்த மாரி லைனா வந்து நீங்க அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா அரேஞ்ச் பண்ண மாரி நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 5 நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நார்மலா வந்துட்டு நம்ம எப்போதும் யூஸ் பண்ற ஒரு சீப்பு தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த சீப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இந்த டிப்பை யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த அந்த சீப்ல வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உல்லன் நூல வச்சு நம்ம நார்மலா எப்போதும் முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அந்த பல்லு உள்ளார விட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிளிப்ல வந்து நான் உல்லன் நூல வச்சு அந்த சர்க்கிள்ல வந்து நான் அந்த மாரி முடிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 6 கிளிப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்ச கிளிப் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு 2, 2 பல்லு விட்டு, விட்டு நான் ஒரு கிளிப்பா வந்து மாட்டிக்கிறேன். 2 பல்லோ இல்ல 3 பல்லோ சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்து இந்த மாரி வரிசையா வந்து மாட்டி வச்சுக்கோங்க. இந்த மழை காலத்துக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா யாரும் இந்த டிப்ப சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்கலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்னொரு எண்ட என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டு வந்து அந்த பக்கம் பார்த்து முடிச்சு போட்டிருந்தீங்க அப்படின்னா, அடுத்த எண்ட வந்து இந்த சைடு பார்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் அது வந்து பேலன்ஸ்டா நிக்கும். ஸோ ஒரு ஒரு முடிச்சு அந்த சைடா பார்த்து போட்டீங்கன்னா, இன்னொரு முடிச்சு வந்து இந்த சைடு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இத அப்படியே வந்து நம்ம கொடிக்கயிறுல வந்து மாட்டி விட்டோ, இல்ல ஒரு கிளிப்பு போட்டோ அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வேணுங்கிறப்ப அத வந்து எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஷாக்ஸ், அதுக்கப்புறம் மாஸ்க், குழந்தைங்களோட கர்ச்சீஃப், குழந்தைங்களோட ஷர்ட்டு எல்லாத்தையுமே காய வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர். இதுக்கு வந்து மூடி ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமே கிடையாது. ரொம்ப அழகா வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாருங்க இடத்தையும் அடைக்காது. பட் ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், நீட்டா இருக்கும். இதுல வந்து ஷாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து காய வச்சிடலாம். இது வந்து பெர்மனன்ட்டாவே நீங்க அப்படியே கொடிக்கயிறுலயே கட்டி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து டைரக்ட்டா போய் ஷாக்ஸ்லாம் காய வச்சுக்கலாம். இது வந்து நைட் டைம்ல எடுத்தனால உங்களுக்கு வந்து கிளியரா இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்க. Instagram ஐடியும் அபவுட் செக்ஷன்ல இருக்கு. நீங்க அதில மெசேஜ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். டிப் நம்பர் 6 இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு மொபைல் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். மொபைல் பாக்ஸ் இல்ல வேற ஏதாவது இந்த மாரி பாக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க அது கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கேலண்டர் அட்டை ஏற்கனவே வந்து கட் பண்ண கேலண்டர் அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேலண்டர் அட்டைய இந்த மொபைல் பாக்ஸ் பின்னாடி இந்த மாதிரி வந்து ஒட்ட போறோம். ஸோ அதுக்கேத்த மாதிரி கரெக்ட்டா ஷேப் பண்ணி வெட்டிக்கோங்க. அடுத்தது வந்து இது ஒரு வீடு ஷேப்ல வந்து கட் பண்ண போறோம். அதே மாதிரி வீடு ஷேப்ல வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ மொபைல் பாக்ஸ் பின்னாடி வந்துட்டு ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் இல்ல க்ளூ கன் எது நீங்க வச்சிருக்கீங்களோ, அதுக்கு பின்னாடி இந்த மாரி அப்ளை பண்ணிட்டு, அந்த அட்டைய வந்து இந்த மாரி இன்சர்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நல்லா காய விடுங்க. அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, சீப்பு நான் வந்து இதுக்கு ஒரு புது சீப்பு தான் எடுத்திருக்கேன். அதோட ரேட் வந்து ரூ. 12 கொஞ்சம் பெரிய பெரிய பல்லா சிக்கு எடுக்கிற சீப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதிலேயே வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாரி பின் சைடா வந்து ஒட்டிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடி வந்து செல்லோ டேப்பும் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ மேல அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்காக நான் அந்த மாரி கிளிட்டர் செல்லோ டேப் வந்து போட்டு ஒட்டிக்கிறேன். டெக்கரேஷன்றத பொறுத்தவரைக்கும் எப்போதுமே நான் சொல்றது தான். அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்க என்ன வேணாலும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாரி 2 சைடும் நான் வந்து அந்த கிளிட்டர் செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ இத நல்லா வந்து காய வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக நீங்க வந்துட்டு அந்த செல்லோ டேப்லாம் இருந்துச்சுன்னா, பின்பக்கமா போட்டு நீங்க செல்லோ டேப் வந்து போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இத வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இன்விடேஷன் கார்டில் இருக்க ஒரு சின்ன பிள்ளையார வந்து இந்த மாரி போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்க வந்து ஏதாவது குருவி, இல்ல வேற ஏதாவது வைக்கிறனா வச்சுக்கலாம். இல்ல ஸ்வீட் ஹோம் அது மாரி ஏதாவது போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வாழ்க வளமுடன் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்க எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்மளோட கீ ஹோல்டர் வந்து ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. இது மாரி கீ எல்லாத்தையுமே நீங்க வந்து மாட்டி வச்சுக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மேல வந்து நீங்க அப்பப்ப யூஸ் பண்றது டக்குன்னு வந்து கண்ணாடியோ, இல்ல ஹெட்செட் அது மாரி வச்சுக்கலாம். இல்ல பவுடர், சோப்பு, சீப்பு அதெல்லாம் வச்சுட்டு செயின், தோடு மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.